என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? டென் ஓ கிளாக் சொல்லியிருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. 1 or 2 minutes நம்ம பார்க்கலாம். நம்ம கிளாஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்முடைய இன்னைக்கான ஃப்ரீ செஷனை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 or 2 minutes மட்டும். ஏன்னா 100 பீப்புள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அரௌண்ட் 15 to 18 தான் இப்போ வந்திருக்கு. ஒன் ஆர் 2 minutes வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான இன்றைக்கான இந்த கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே. கொடுத்த கிரேஸ் டைம் ஆல்மோஸ்ட் ஓவர். உங்களுடைய நேரத்தை நான் வீணாக்க விரும்பல. நம்ம கிளாஸ்க்கு டைரக்டா போயிடலாம். வெல்கம் டு ஆல். ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் செஷன் தான் இன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஓகே, வெல்கம் டு இஸ்லாமிக் ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ரோடக்ஷன் செஷன், அண்டர்ஸ்டாண்டிங் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் தி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு இருக்கு, நம்ம என்ன மாதிரியான மிஸ்கன்செப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு இருக்கு, அதுல எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இப்போ பொதுவா வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே ஒரு பொதுவான ஒரு எண்ணம் பாத்தீங்கன்னா ஒரு எதிர்மறை எண்ணம் தான் எல்லாத்துக்கும் இருக்கு. இது வந்து ஒரு சூதாட்டம். இதுல பணம் போடுறவங்க என்ன பண்றாங்கன்னா பணத்தை நட்டமாயிட்டு தான் என்ன பண்றாங்கன்னா வெளியே வராங்க. அதனால இதுல பணம் போடாம இருக்கிறது சேஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது பிம்பம் நமக்கு உருவாயிருக்கு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்னை பத்தியான ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஐ எம் முகமது உமர். வாலிக்கும் சலாம். ஒரு மதரசால இருந்து நம்ம படிச்சுட்டு வெளியே வந்திருக்கோம். அதே மாதிரி சென்னையில மியாசி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல MBA கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். யூபிஎஸ்சியில வந்து எக்கனாமிக்ஸ் ஃபேக்கல்ட்டியா நம்ம இருந்திருக்கோம். அந்த யூபிஎஸ்சி உடைய ஃபீல்ட்ல இருக்கும்போது தான் அந்த UF அகாடமியுடைய ஃபவுண்டர் டாக்டர் உமர் ஹனீஃபா அவங்க நமக்கு பழக்கம். ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் தான் இது சம்பந்தமான TNPC UPSCயும் சேர்ந்து இது சம்பந்தமான விஷயங்களை நடத்தலாம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா நடத்தலாம்னு சொல்லி அவங்க வந்து எனக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு பூஸ்ட் கொடுத்த, அதாவது ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. நம்ம இப்போ சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தோம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னால இருந்து ஸ்டாக் மார்க்கெட் பத்தியான சின்ன சின்ன ஆய்வுகள் செஞ்சுட்டு இருந்தோம். அதுல முழுவதுமா ஈடுபட்டது பாத்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் தான். ஏன்னா கொரோனால லாக்டவுன் வந்துருச்சு. வேற இன்கம் ஏர்ன் பண்றதுக்கான
வாய்ப்புகள் இல்லை. அப்போ ஆன்லைன் மட்டும்தான் இருந்துச்சு. அதுல ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தானே. அதுல நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அதுக்குள்ள இருந்து நம்ம ரெகுலரா ஃபுல் டைம் இன்வெஸ்டர் ஆஸ் வெல் ஆஸ் ட்ரைனரா இருந்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம 9 பேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்ப இதே டாபிக்ல ஷுகூக்ங்கிறது அரபிக்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட், அதாவது ஷுகூக் அப்படிங்கிறது ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதுக்கு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். அதுல பிஹெச்டி பண்றதுக்கு மலேசியா போறதுக்கான ஏற்பாடும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். இந்த செப்டம்பர்ல அங்க போய் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். இதுதான் என்ன பத்தியான ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். ரொம்ப நீளமாலாம் வேணாம். ஏன்னா வந்து ஒரு செல்ஃப் தற்புகழ்ச்சி மாதிரி ஆயிடும். அதனால நீங்க யார்கிட்ட படிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு அறிமுகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது என்ன படிக்கிறோமோ அது மேல நம்பிக்கை வரும். ஓகே, இன்னைக்கு நம்ம டாபிக்ல பார்க்க போறது என்னன்னு சொன்னா, ஹவு சேஃப் இஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி ஸ்டாக் மார்க்கெட். இதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். இன்னைக்கு பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு சூதாட்டம், காசு போட்டா போயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கு. எப்படி வந்து சயின்ஸ்ங்கிறது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட், மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட்ங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருந்ததோ, ஆனா நாங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சில எல்லாம் வந்து ஏதாவது எக்கனாமிக்ஸ்க்கும் மேத்ஸ் அதே மாதிரி வந்து சயின்ஸ் எல்லாம் படிக்கும் போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அதே மாதிரிதான் ஸ்டாக் மார்க்கெட்லயும் ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து இது சூதாட்டம், காசு போயிடும் அப்படின்ட்டு. ஆனா இன் ரியாலிட்டி அப்படி கிடையாது. அதாவது இன்னைக்கு வந்து ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட் தான். ஓகேங்களா? அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மற்றபடி இந்த சூதாட்டம் இருக்குதா, அப்ப உண்மையிலே சூதாட்டம் இதுல இல்லையான்னு கேட்டா அப்படியும் கிடையாது. சூதாட்டம் எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி இதுலயும் இருக்கு. எப்படி வந்து ஒரு ஐபிஎல்ங்கிறது நம்ம கிரிக்கெட்டா தான் தெரியும், ஆனா அதுல ஒரு சூதாட்டம் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு லேண்ட் பையிங் செல்லிங் தான் நமக்கு தெரியும், ஆனா அதுல ஒரு சூதாட்டம் இருக்கு. எல்லா இடத்துலயும் சூதாட்டங்கள் இருக்கு. அந்த மாதிரி இங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம அது என்ன நடக்குது, அது எப்படி நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அது நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா, நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எப்படி மத்த இடங்கள்ல நார்மலா நம்ம பிசினஸ் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன ரிட்டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்க்கிறோமோ, அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் நம்மளால இங்க எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே. அப்போ முதலாவது நமக்கு தெரிய வேண்டியது என்ன? என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்க எவ்வளவு சேஃபா இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல. 2வது இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இருந்தா மட்டும் போதுமா? அது வளரணும் தானே. இப்ப மண்ணுல புதைச்சு வச்சா கூட தான் பணம் சேஃபா இருக்கும். அதுக்காக நம்ம எல்லாரும் மண்ணுல புதைச்சு வைப்போமா? புதைச்சு வைக்க மாட்டோம். அது எங்கேயாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ணணும்னா, இதுல வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் இருக்கணும்ல. அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம உண்மையாலுமே இதுல பண்ண முடியுமா? என்னால முடியுமா? அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் நமக்கு ஒரு கேள்வி வரும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்னது? என்னால முடியுமா? அப்படிங்கிறது. ஆனா ஆக்சுவலி எப்படி நினைக்கணும்? இந்த படத்துல கூட இந்த ஒரு டயலாக் நம்ம கேட்டோம். என்னால முடியலன்னா யாராலயும் முடியாதுன்னு நினைக்கணும். எல்லாராலயும் முடியுதுன்னா என்னாலயும் முடியணும்னு நினைக்கணும். ஓகே, எல்லாரும் பண்றாங்க. நிறைய பேர் பண்றாங்க. 1980ஸ்ல இருந்தெல்லாம் பண்றாங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு இன்டர்நெட்ங்கிறது சர்வசாதாரணம் ஆயிருச்சு. ஓகே, இன்னைக்கு மொபைல் போனு, இன்டர்நெட், டேப், லேப்டாப் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து சர்வசாதாரணமா எல்லார்கிட்டயும் இருக்கு, புழங்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு காலத்து 1980s அந்த மாதிரி சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ங்கிறது பெருசா கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது. அதிகபட்சமா வந்து அந்த ரிங் பண்ணக்கூடிய அந்த போன் வச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இப்ப பல மடங்கு ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணி குடுத்துட்டாங்க. சேஃப்டி கிரியேட் பண்ணி குடுத்துட்டாங்க. அப்ப நெறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த தவறுகள் எல்லாத்தையும் அனைத்துலயும் நம்ம தயங்குறோம். 1988 இருந்தாங்க அப்படின்னு 2வது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் நடக்குது. அமெரிக்கால ஒரு நியூஸ் சொன்னா அடுத்த நிமிஷமே ஆனா அந்த 1980ஸ்ல அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது. ஒரு நியூஸ் நடந்துச்சுன்னு சொன்னா, அது பல ஆய்வுகளுக்கு அப்புறம் பத்திரிகையில வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஓகே, அப்போ நம்ம பார்க்கணும். முதலாவது ஒரு ஒரு நார்மல் முஸ்லிமா இருக்கும்போது, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல மத்த எல்லாரோடையும் சேர்த்து ஒரு சில விஷயங்களும் நம்ம சேர்ந்து பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். இப்ப இங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இங்க இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் முஸ்லிம்ஸ் இருப்பீங்க, நான் முஸ்லிம்ஸ் இருக்கீங்க. எல்லாரும் இருக்கும். எல்லாரும் கத்துக்க மாதிரியான கோர்ஸ் நம்ம நடத்துறோம். முஸ்லீம் ஒரு கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, முஸ்லீம் ஆஸ்பைரிங் ஒரு இன்வெஸ்டரா நீங்க இருந்தீங்கன்னா, ஒரு 2 கிளாஸ் நீங்க எக்ஸ்ட்ரா கத்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஷரியா ரீதியா என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம நார்மலா நம்ம செய்யக்கூடிய பிசினஸ் தாண்டி வேற ஏதாவது இன்கம் சோர்ஸ் நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ங்கிறது இருக்கு. டெய்லி ஒண்ணு வந்துட்டு இருக்கு. ஓகே, ஆனா மேஜரா நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்க சொன்னா இந்த 4 தான் இருக்கும். ஒண்ணு வந்து என்னது கிரிப்டோ கரன்சிஸ். ஓகே, இந்த பிட்காயின்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இல்லாம டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிட்காயினுடைய வேல்யூ எங்கேயோ போயிருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி கமாடிட்டி மார்க்கெட் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட சேர்த்து ஸ்டாக் மார்க்கெட். இந்த 4 தான் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு.
இந்த 4ல நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எடுக்க போறோம். மத்த 3 நம்ம எடுக்க மாட்டோம். அதுக்கான காரணம் இருக்கு. ஏன் ஸ்டாக் மார்க்கெட் எடுக்கணும்? ஷரியா ரீதியாவும் காரணம் இருக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சேஃப்டி ரீதியான காரணங்கள் இருக்கு. இப்ப சேஃப்டிய பொறுத்தவரைக்கும் நம்ம ஏன் ஸ்டாக் மார்க்கெட் நம்ம பிரிஃபர் பண்றோமோ, அந்த ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? இதுல சில பேர் அத பத்தி தெரிஞ்சு வந்திருப்பீங்க. சில பேருக்கு அத பத்தியான நாலேட்ஜ் இருக்காது. 0 நாலேட்ஜ் தான் இருக்கும். ஆரம்பத்திலேயே நான் வந்து ஒரு போல் எடுத்திருந்திருக்கணும். ஸ்கிரீன் தெரியலையா? ஸ்கிரீன் தெரியலையா? தெரியுதா இல்லையா? தெரிஞ்சா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. தெரியலன்னா நோன்னு டைப் பண்ணுங்க. ஸ்கிரீன் தெரியலன்னு ஒரு பிரதர் சொல்லியிருக்காங்க. எஸ்ன்னு தான் சொல்றாங்க எல்லாரும். இங்க வந்து ஒருவர் லாக் பண்ணி எல்லாரும் தெரியுதுன்னு தான் சொல்றாங்க. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம என்ன பண்றோம் சொன்னா, எப்பவுமே வந்து ஒரு போல் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். என்ன போல் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து யாருக்கு ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட் பத்தியான நாலேட்ஜ் இருக்கு, யார் புதுசு அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்காக, ஆனா இன்னைக்கு ஷார்ட் ஒரு டியூரேஷன் 1 ஹவர் தான் அப்படிங்கிறனால அதை அவாய்ட் பண்ணுவேன். அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்க தெரிஞ்சவங்க இருக்கலாம், தெரியாதவங்க இருக்கலாம். பட் எனிஹவ் எல்லாருக்கும் புரியுற மாதிரியான சில விஷயங்கள் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷன் என்னன்னு சொன்னா பலதரப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து முதலீடுகளா வாங்குறது, இல்லைன்னு சொன்னா கடன் வாங்குறது. ஓகேங்களா? இப்ப கடன் ஒரு நிறுவனம் வாங்குனாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? வட்டி கொடுப்பாங்க. இப்ப வட்டிங்கிறது மார்க்கத்துல இஸ்லாம்ல வந்து தடை செய்யப்பட்ட ஒண்ணா இருக்குது. வட்டியுடைய வியாபாரம் வந்து செய்யக்கூடாது. இப்ப ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது எப்படி இருக்கும்? இங்க வட்டி இருக்காது. அந்த நிறுவனம் லாபம் சம்பாதிக்குதுன்னு சொன்னா, அந்த லாபத்துல ஒரு பங்கு கிடைக்கும். அந்த நிறுவனம் நட்டம் சம்பாதிக்குதுன்னு சொன்னா, நமக்கு எந்த விதமான லாபமும் கிடைக்காது. இதுதான் வந்து அசல் வியாபாரத்தினுடைய சாராம்சம். ஒரு வியாபாரம்னா என்ன? லாபம் வந்தா நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிக்குவோம். நட்டம் வந்தா யாருக்கும் எதுவும் நமக்கு கிடைக்காது. இதுதான் வந்து இஸ்லாமிய வியாபாரத்தினுடைய அடிப்படை. பொதுவாக வியாபாரம். இஸ்லாம் வந்து வட்டியை தடை செஞ்சிருக்கு. ஆனா வியாபாரத்தை ஊக்குவிக்குது. அந்த வகையில ஸ்டாக் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும், இங்க என்ன நடக்குது? இன்வெஸ்டர்ஸ் அதாவது நம்ம என்ன பண்றோம்? ஒரு நிறுவனத்துல வந்து அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ், அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க? அவங்களுடைய பேஸ் என்ன? கடைசி 5 வருஷமா எப்படி அவங்க செயல்பட்டு இருக்காங்க? அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் என்ன? இதெல்லாம் பார்த்து ஒரு நல்ல நிறுவனமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்ப ரூ. 100க்கு வந்து ஒரு கம்பெனியுடைய ஸ்டாக் வாங்குவோம். ஸ்டாக்னாலும், ஷேர்ஸ்னாலும், ஈக்விட்டினாலும் எல்லாமே ஒண்ணுதான். இப்ப நம்ம அந்த ஸ்டாக் வாங்கும்போது ரூ. 100க்கு வாங்குறோம். ஒரு ரூ. 105 போதா? ஒரு ரூ. 5 லாபத்துல நம்ம வித்துட்டு வந்துரும். அப்ப ரூ. 5ங்கிறது எவ்வளோ? ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5% ரூ. 100 வாங்கி ரூ. 105க்கு விக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு 5% லாபம் வருது. இதே 1 லேக் போடுறீங்க. உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 5%னா 5000 அப்படிங்கிறது கிடைக்கும். இல்ல நீங்க 5 லேக்ஸ் போடுறீங்க. அதுல 5%னா எவ்வளவு கிடைக்கும்? 25,000 கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப ஷேர்ஸ் பொறுத்தவரைக்கும் இது ஷரியாவுடைய பார்வைக்கு கீழ வருது. இது எப்படி அந்த ஷரியாவுடைய பார்வைக்கு கீழ வருது? ஷரியா சொல்லக்கூடிய நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறத நீங்க ரெகுலர் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணும்போது அத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ ஸ்டாக் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் என்னது பாண்ட் அப்படிங்கிறது அங்க இருக்காது. கடன் பத்திரங்கள் அப்படிங்கிறது இருக்காது. அது முழுக்க முழுக்க முதலீட்டாளர்களுடன் டீல் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரம் தான். இப்போ நம்ம சொல்லிட்டோம் இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது பல இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்க முதலீடுகள் செஞ்சு செய்யக்கூடிய வியாபாரம்னு சொல்லிட்டு இதுல பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னோம். எப்படி இதுல பாதுகாப்பு இருக்குது? இன்னைக்கு வந்து நம்ம பேங்க் அப்படிங்கிறது நமக்கு உள்ளத்துல எப்படி இருக்கு? ஒரு நம்பிக்கையான இடம் தான். பேங்க்ல பணம் வச்சா தொலைஞ்சிரும்னு யாராவது நினைக்கிறோமா? இல்ல. பேங்க்ல பணம் வச்சா சேஃபா இருக்கும். நம்ம கூட சொல்லுவோமா இல்லையா? வீட்ல வைக்காத, பேங்க்ல கொண்டு போய் பணத்த வைன்னு சொல்லி சொல்லுவோமா இல்லையா? அக்கவுண்ட்ல போட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னா பேங்க்ல வந்து ஒரு சேஃப்டி இருக்கு. ஏன் சேஃப்டி இருக்கு? அந்த பேங்க் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அது எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகே. ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புடைய வேலை என்ன? பேங்க்ல வந்து அக்கவுண்ட் வச்சு பணம் வைக்கக்கூடிய அந்த மக்களுடைய டெபாசிட்டர்ஸ் உடைய புரொடெக்ஷன் அவங்கள பாதுகாக்கணும். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் பாதுகாக்கிறதுக்காக செபி. செபியுடைய முக்கியமான வேலை என்னன்னு சொல்றேன். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸை அதாவது முதலீட்டாளர்களை பாதுகாப்பது பிரதான வேலை. ரொம்ப கண்ணு கருத்துமா இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுடைய விஷயத்துல யாராவது முன்ன பின்ன பண்ணாங்கன்னா அவங்க யார் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. டைரக்ட் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் யாரு? அனில் அம்பானி. அனில் அம்பானி விஷயமா என்ன செபி ஆக்ஷன் எடுத்தாங்க? அனில் அம்பானி அண்ட் 24 அதர்ஸ்.
வாய்ஸ் நாட் கிளியரா? இந்த ஆன்லைன்ல இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். அதாவது பிசிக்கலா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கும், ஆஃப்லைன்ல அட்டெண்ட் பண்றதுக்கும், ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ணதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். சில சமயங்கள்ல இன்டர்நெட் இஷ்யூஸ் வரும். அது வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா வந்து பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப பாருங்க எல்லாரும் பல ஊர்கள்ல இருந்து அட்டெண்ட் பண்றீங்க. ஓகேங்களா? இப்ப ஃபைன், நோ ப்ராப்ளம் சொல்றாங்க. இப்ப அம்பானி விஷயத்துல என்ன, அனில் அம்பானி அண்ட் 24 others banned from securities market by SEBI for 5 years. செபி வந்து 5 வருஷம் அனில் அம்பானி என்ன பண்ணிட்டாங்க, நீங்க மார்க்கெட் பக்கமே வரக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா செபியுடைய ரெகுலேஷன்ஸ் மீறினதுக்காக. அதே மாதிரி பாத்தீங்க சொன்னா அடுத்தது வந்து செபிங்கிறது ஒரு ரெகுலேட்டிங் பாடி. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது மேஜரா இந்தியால பிஎஸ்சி என்எஸ்சி இருக்கு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதை பத்தி டீட்டெயிலா ரெகுலர் கிளாஸஸ் பாப்பீங்க. அப்ப என்எஸ்சிங்கிற அந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு சீஃபா ஒருத்தங்க இருந்தாங்க. யார்? இந்த சித்ரா ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு. இந்த லேடி என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய டென்யூர் முடியறதுக்கு முன்னாடியே வந்து நான் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்னோட பர்சனல் ரீசனுக்காக நான் போறேன்ட்டு. ஆனா சரி, அவங்க பாட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் நினைச்சு என்ன பண்ணல, செபி விடல. செபி யோசிச்சாங்க, ஏன் இவங்க வந்து ப்ரீமெச்சூரா டேர்ம் முடியறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து கிளம்பி போறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு கிட்டத்தட்ட 17 மாசத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சாங்க இவங்க வந்து ஒரு ஸ்கேம் பண்ணிருக்காங்க. 17 மாசம் கழிச்சு இவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாங்க. ஓகேங்களா? அப்போ ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டு போயிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு கூட நினைக்க முடியாது. நீங்க தப்பு செஞ்சுட்டு போனாலும் அதை வந்து கண்டுபிடிச்சோம்னா அப்பயும் உங்க மேல ஆக்ஷன் எடுப்போம். ஏன்னா எங்களுக்கு வந்து முதலீட்டாளருடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம். அதனால அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் நாங்க பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா செபி ஆக்ஷன் எடுத்தாங்க. ஓகேங்களா? இப்ப இது பாருங்க, எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து செக்யூர்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செபி எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்குங்கிறத பாருங்க. நீங்க பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போனாலும் சரி, உங்க மேல தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சோம்னு சொன்னா நாங்க எப்ப வேணா ஆக்ஷன் எடுப்போம். மக்களுக்கு மார்க்கெட் மேல ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக செபியுடைய ரெகுலேஷன்ஸ். ஓகே, அப்ப பாதுகாப்புக்கு இங்க வந்து உத்தரவாதம் இருக்கு. எப்படி ஒரு பணத்தை பேங்க்ல வச்சா ஒரு பாதுகாப்பு இருக்குதோ, எப்படி வந்து ஒரு நகையை லாக்கர்ல, பேங்க் லாக்கர்ல வச்சா பாதுகாப்பு இருக்குதோ, அதே மாதிரி இங்க பாதுகாப்பு விஷயத்துல செபிங்கிற அமைப்பு அது ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கு காரணமும் இருக்கு. கவர்மெண்ட் சைட்லயும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா மக்களுக்கு இதுல அவநம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னா எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, காசு எடுத்துட்டு வெளியே போயிருவாங்க. இப்ப கவர்மெண்ட் வரக்கூடிய டாக்ஸஸ், இது மூலியமா வரக்கூடிய டாக்ஸஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். கிட்டத்தட்ட இந்தியன் எக்கானமில 25% வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல தான் புழங்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பல நபர்கள், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, அவங்க இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. காரணம் என்ன? அவங்க இங்க பார்க்கக்கூடிய சேஃப்டி முக்கியமான காரணம். சரி, சேஃப்டி மட்டும் போதாது, நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். ஓகே, நான் முன்னாடியே சொன்னேன், சேஃப்டி வேணும்னா மண்ணுல கூட புதைச்சு வைக்கலாம். ஆனா அது வளராது, அது செடியா வளராது. ஓகே, அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். நமக்கு இங்க வளரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தனாலதான் டிமேட் அக்கௌண்ட் நம்பர் அதிகமாயிருச்சு. எப்படி பேங்க்ல நம்ம பணம் போடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் வந்து அக்கௌண்ட்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்கோம். சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும். நிறுவனங்களா இருந்தாங்க சொன்னா அவங்க கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ் பை பண்றதுக்கு, செல் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட் இருக்கு. ஓகே, இந்த பினான்சியல் இயர் 20, அதாவது கிட்டத்தட்ட கொரோனாவுடைய சமயத்துல பாத்தீங்கன்னா 40 மில்லியன் இருந்த டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் உடைய எண்ணிக்கை, அதாவது 4 கோடி இருந்த அக்கௌண்ட் உடைய எண்ணிக்கை வெறும் 3-4 வருஷத்துல எங்க போயிடுச்சுன்னு சொன்னா 12 கோடி கிட்டக்க போயிடுச்சு. 2011ல இருந்து பாருங்களேன், 11ல இருந்து எவ்வளவு வளர்ச்சி தெரியுது இங்க. 19, 20, 21, 22, 23 ஒவ்வொரு வருஷமும் 10 லட்சமா தான் கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா 2020க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு ஹை பீக், கிட்டத்தட்ட 40, அதாவது 4 கோடியா இருந்த டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் எண்ணிக்கை 12 கோடி ஆச்சு. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க சொன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல பர்டிகுலரா கொரோனாக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம என்னன்னு சொன்னா கவர்மெண்ட் வந்து மார்க்கெட் வந்து பூஸ்ட் பண்றதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா வந்து கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னு சொன்னா, கடைசியா வந்த பட்ஜெட்ல 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி 4 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு நீங்க வருமானம் இருந்தா நீங்க டாக்ஸ் கட்டவே தேவையில்லை. 12 லட்சம் 4 லட்சம் என்ன வித்தியாசம்? 4 லட்சம் வரைக்கும் வருமானம் இருந்தா டாக்ஸே கிடையாது. 12 லட்சம் வரைக்கும் வருமானங்கிறது தான் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் எக்ஸம்ஷன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கறதா என்னது அர்த்தம்? 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவினுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? சொத்துக்களை உருவாக்குவதற்காக இந்திய அரசாங்கம் செய்யக்கூடிய முதலீடுகள். உதாரணமா ஒரு ஹைவே போடுறாங்க, அது செலவு தான். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா அது முதலீடு. அப்படிதானே? சொத்து அங்க இடத்துல வந்துருது, சொத்தும் அந்த இடத்துல வந்துருது. இயர்லி சார் அப்படின்னா என்னன்னு எனக்கு நீங்க கேக்குறீங்கன்னு புரியல. நான் உங்களுக்கு கடைசியில வந்து ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்கு Q&Aக்கு நாங்க டைம் கொடுப்பேன். அந்த Q&A டைம்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம ஃப்ளோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம்.
இப்ப கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒரு சொத்துக்களை உருவாக்குவதற்காக அரசாங்கம் செய்யக்கூடிய முதலீடுகள். உதாரணமா வந்து ஒரு ஹைவே போடுறது, ஒரு ஹார்பர் கட்டுறது, ஒரு ஏர்போர்ட் கட்டுறது. இந்த மாதிரியான விஷயங்கள கவர்ன்மெண்ட் ஏன் பண்ணுது? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஒரு நாடு வளரணும்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய தொழில் வளரணும். தொழில் வளரணும்னு சொன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகேங்களா, அடிப்படை கட்டமைப்புகள் வளரணும். அதுக்கு கவர்ன்மெண்ட் நாங்க வந்து அளவுக்கு அதிகமா செலவு பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன? நம்முடைய நிறுவனங்கள் எல்லாம் வளரணுங்கிறதுக்காக. இப்ப கவர்ன்மெண்ட் சைட்லயும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை புஷ் பண்றதுக்கு ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட்ல என்ன பண்ணாங்க சொன்னா அனௌன்ஸ்மெண்ட்ங்கிறது குடுக்குறாங்க. அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எக்கானமி எடுத்துட்டீங்க சொன்னா இன்னைக்கு லார்ஜஸ்ட் எக்கானமின்னு சொன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். அமெரிக்கா என்ன பண்ணாங்க சொன்னா உலகத்திலேயே ஒரு வளர்ந்த பொருளாதாரமா இருக்காங்க. இது 2023 டேட்டா. இப்ப இருக்கிற டேட்டா படி பாத்தீங்க சொன்னா கிட்டத்தட்ட $31 trillion எக்கானமி. கிட்டத்தட்ட அமெரிக்கா எவ்வளவு ஆயிடுச்சு? 31 ட்ரில்லியன் எக்கானமியா வளர்ந்துருச்சு. சைனா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு பக்கத்துல நெருங்கிட்டு இருக்காங்க. 26, 27 இந்த மாதிரியான 23ல இருந்து 27 ட்ரில்லியன் டாலர் யாருடைய எக்கானமின்னு சொன்னா சைனாவுடைய எக்கானமி. தேர்டா நம்ம இன்னைக்கு வந்துட்டோம். நம்ம இன்னைக்கு என்ன எக்கானமி வந்து தேர்டா வந்துரும்னு சொல்லி சொல்றாங்க. பட் வந்து $4 trillion எக்கானமியா நம்முடைய எக்கானமி இப்ப என்ன இருக்கு? வளர்ந்துருக்கு. ஓகேங்களா? நம்ம வளர்ந்து வரும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரொஜெக்ஷன். அது எப்ப தெரியும்? இப்ப பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு $5 trillion எக்கானமி 2020 அச்சீவ் பண்ணணும். காரணம் நடுவுல கொரோனாவுடைய பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா வந்துருச்சு. ஒரு 3 வருஷம் நம்முடைய பொருளாதாரத்தை பின்னோக்கி தள்ளிருச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பொருளாதாரம் மந்த நிலையில நம்மளால அச்சீவ் பண்ண முடியல. ஆனா கண்டிப்பா வரக்கூடிய நியர் ஃபியூச்சர்ல நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். ஜப்பான், ஜெர்மனி எல்லாம் தள்ளிட்டு நம்ம தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியா இந்தியால உலகத்துல நம்ம வளர்ந்துரும். சரி, ஒவ்வொரு நாடும் வளரும். சரி, எவ்வளவு வளருது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகே, இப்ப நீங்க 30 வயசுல இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வளர்ச்சி இருக்குதானா? வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். அதுல வந்து எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா வந்து உங்களுக்கு ஒரு 3 வயசுல 4 வயசுல பையன் இருக்கான். அவனுக்கு வளர்ச்சி அதிகமா இருக்குமா? உங்களுக்கு வளர்ச்சி அதிகமா இருக்குமா? நீங்க ஆல்ரெடி வளர்ந்துட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சிங்கிறது வருஷத்துக்கு ஒரு 1/2 சென்டிமீட்டர் இருந்தாலே அதிகம். ஆனா 3 வயசுல 4 வயசுல இருக்கக்கூடிய பையனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? ரொம்ப வேகமா இருக்கும். அந்த மாதிரி உலகத்துல ரொம்ப வேகமா வளரக்கூடிய பொருளாதாரம்ங்கிறது இந்தியன் எக்கானமி. கிட்டத்தட்ட வந்து ஒரு சமயத்துல 7.2ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த பட்ஜெட்ல இந்தியாவுடைய எக்கானமியோட growth வந்து 6ல இருந்து 7% வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. இது மற்ற உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி. சாரி, இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறது ரொம்ப அதிகம். மற்ற உலக நாடுகள் கம்மி. மற்ற நாடுகள் எல்லாம் எப்படி வளர்றாங்க? வருஷத்துக்கு 2%, 2%, 3% தான் வளர்றாங்க. ஆனா நம்ம கிட்டத்தட்ட 6ல இருந்து 7% வளர்ந்துட்டு இருந்திருக்கோம். ஓகே, பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவங்க இருக்கக்கூடிய காலத்துல கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 10% வளர்ச்சியெல்லாம் நம்ம காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? 10% வளர்ச்சியும் காமிச்சிருக்கோம். உலகத்துல வேகமா வளரக்கூடிய எக்கனாமி நம்பருங்கிறனால நம்முடைய நாட்டு நோக்கி தான் பல இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. இப்ப 2வது பாத்தீங்க சொன்னா, இப்ப நீங்க ஒரு இங்க அட்டெண்ட் பண்ணக்கூடிய நீங்களும் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயியா கூட நீங்க இருக்கலாம் மேபி. ஓகே, ஒரு சின்ன கவர்ன்மெண்ட் போஸ்ட்ல கூட இருக்கலாம். இப்ப கவர்ன்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் பிடித்தம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஒரு 30,000 சம்பளம் உங்களுக்குன்னா 30,000வும் கைக்கு வராது. ஒரு 28,000 வரும். 2,000 பிடித்தம் செய்வாங்க. அந்த பிடித்தம் என்ன பண்ணுவாங்க? இஎஸ்ஐ, இபிஎஃப்ஓ இந்த மாதிரியான ஃபண்டுகள மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்பு இடத்துல குடுப்பாங்க. இப்ப இபிஎஃப்ஓன்னா யாரு? எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். மாதா மாதம் எம்ப்ளாயிஸ் கிட்ட பிடிக்கக்கூடிய அந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட வாங்கி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் பாத்தீங்க சொன்னா அரசாங்கத்தினுடைய கடன் பத்திரத்துல மட்டும் முதலீடு செய்து கொண்டிருந்த அந்த இபிஎஃப்ஓ இப்ப ஸ்டாக் மார்க்கெட்லயும் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற அனுமதி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸ்டாக் மார்க்கெட்லயும் முதலீடு செய்யலாம். இப்ப ஸ்டாக் மார்க்கெட் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற அனுமதி அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுனால இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன ஏற்படுத்தும்? இன்னும் அதிகமான நம்பகத்தன்மை ஏற்படுத்தும். ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து ரிட்டயர் ஆகுறாருன்னா அவருக்கு வந்து ஒரு அஷ்யூர்டு ரிட்டர்ன்ஸ் குடுக்கணும். இப்ப அஷ்யூர்டு ரிட்டர்ன்ஸ் குடுக்கணும்னா ஒரு மினிமம் ரிட்டர்ன்ஸாவது வேணும்ல. அதுக்காக தான் கவர்ன்மெண்ட் வந்து நீங்க என்ன பண்ணலாம்? பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்ன சொல்றாங்க? பாண்ட்ல மட்டும் இல்ல, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்லயும் பண்ணலாம். ஓகே. இப்ப இந்த கடைசி பாயிண்ட்ல பாருங்களேன். இட் வில் இஎஸ்ஐ வில் இன்வெஸ்ட் 5% ஆஃப் இட்ஸ் சர்ப்ளஸ். இஎஸ்ஐஆர் என்ன பண்ண முடியும்? அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்ல 5% இன்வெஸ்ட் பண்ணலாம். அது 15% வரைக்கும் அவங்களால இன்கிரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு கம்பெனி எடுத்துட்டோம்னு சொன்னா, அதுல எத்தன விதமான நபர்கள் முதலீடு செய்றாங்க? இப்ப நம்ம மட்டும் ஒரு கம்பெனியுடைய முதலீட்டாளரா இருக்க மாட்டோம். அந்த கம்பெனிய ஆரம்பித்த அந்த நபருக்கு அதுல முதலீடுகள் இருக்கும்.
உதாரணமா ரிலையன்ஸ் அம்பானி. ஓகே, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஓனர் அம்பானின்னு நமக்கு தெரியும். இப்ப அவருக்கு அந்த நிறுவனத்துல முதலீடுகள் இருக்கும். ஓகே, அதான் ப்ரொமோட்டர்ஸ் சொல்லுவோம். 2வது வெளிநாடுகள்ல இருந்து முதலீடு செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில இருந்து முதலீடு செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், உங்களை என்ன மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கம்பெனில முதலீடுகள் செய்வாங்க. இந்தியன் கவர்மெண்ட் முதலீடு செய்யும். இன்சூரன்ஸ் கம்பெனி முதலீடு செய்யும். ஓகே, எல்ஐசி முதலீடு செய்யும். இந்த மாதிரியான பல நபர்கள் ஒரு கம்பெனில முதலீடு செய்வாங்க. நம்ம மட்டும் செய்ய மாட்டோம். இப்ப அதுல உண்மையிலேயே பாதிப்புகள் இருந்துச்சுன்னு சொன்னா இவ்வளவு பெரிய பெரிய செய்வாங்களா? இப்ப நம்ம என்னன்னு சொன்னா சாதாரணமான மனிதர்கள். ஒரு 5000மோ 10,000மோ 50,000மோ 1,00,000 முதலீடு செய்யக்கூடியவர்கள். ஆனா ஃபாரின்ல இருந்து வரக்கூடியவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க. அவங்க இங்க கிளியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாக்குறதுனால தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை நோக்கி அவங்க வராங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு ஐபிஓ. ஒரு ஐபிஓ என்னது? ஐபிஓ பத்தியான ஒரு முழு டீடைல் வந்து நம்முடைய கிளாஸ்ல நம்ம நடத்துவோம். ஐபிஓனா என்ன, அதுக்கு எப்படி அப்ளை பண்றது, அது இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் என்ன, அந்த பிளஸ் மைனஸ் நம்ம எப்படி பாக்குறது, எல்லாத்தையும் வந்து நம்ம கிளாஸ் நடத்துவோம். இப்ப இந்த ஐபிஓங்கிறது என்ன, உதாரணமா சொல்லணுமா, சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா, ஒரு புதுசா மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய நிறுவனம். உதாரணமா ஒரு நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அவங்க ஆல்ரெடி ஒரு 10 வருஷமா என்ன பண்றாங்க சொன்னா செயல்பட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க பிசினஸ வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஒரு முதலீடு வேணும். அப்போ அவங்க மார்க்கெட்டை நோக்கி வருவாங்க. அந்த மாதிரி என்னன்னு சொன்னா, மும்பைல ஒரு பைக் ஷோரூம் கம்பெனி வெறும் 8 எம்ப்ளாயிஸ் தான் இருக்கு. அவங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து ஒரு 12 கோடி மட்டும் தான் வேணும். ஓகே, 12 கோடி மட்டும் தான் வேணும்னு சொல்லி ஐபிஓக்கு வராங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் எவ்வளவு தெரியுங்களா? 4,800 கோடி. யோசிச்சு பாருங்க, 12 கோடி வேணும்னு சொல்லி வந்தவருக்கு கிடைச்சது எவ்வளவு? 4,800 கோடி. ஆஸ் பர் செபியுடைய நார்ம்ஸ் என்ன பண்ணணும்? 12 கோடி ரூபாய் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாம் அவங்க திருப்பி கொடுத்துடணும். ஆனா இது எவ்வளவு மக்கள் கிரேசியா இருக்காங்க ஐபிஓல. ஐபிஓல வந்து நம்ம ஸ்டாக் வாங்கிட்டோம்னு சொன்னா, அந்த ஐபிஓ ஆரம்பத்திலே நமக்கு ஸ்டாக் கிடைக்கிறனால, அது அடுத்தடுத்து வேகமா வளரும் போது நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாங்கிறதுனால தான் நிறைய பேர் ஐபிஓலே ஸ்டாக்ஸ்க்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது சிலருக்கு கிடைக்கலாம், சிலருக்கு கிடைக்காம போகலாம். அப்போ வெறும் 12 கோடி ரூபாய் கேட்டவங்களுக்கு 4,800 கோடி ரூபாய் வந்திருக்குன்னு சொன்னா, இப்ப மக்கள் இதுல எவ்வளவு கிரேசியா இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 2வது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. அதாவது IREDA, இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லி இருக்கு. ஓகே, இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி ஏஜென்சி லிமிடெட், IREDA சம்திங் அந்த பேர் ஷார்ட் ஃபார்ம்ல வரும். அவங்க ஐபிஓல வரும்போது அவங்க ஸ்டாக் உடைய பிரைஸ் எவ்வளவு தெரியுங்களா? இங்க பாருங்க, இங்கே கொடுத்திருக்கு பாருங்க. 2023 நவம்பர்ல வராங்க. அப்ப அவங்களுடைய ஸ்டாக் பிரைஸ் வந்து 50 ரூபாய். ஆனா அடுத்த வருஷமே 2024 நவம்பருக்கு முன்னாடி ஆகஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 300 ரூபாய் வரைக்கும் போயிருச்சு. ஒரே வருஷம் தான். 50 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஒரே வருஷத்துல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்கும்? 6 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிரும். இந்த 6 மடங்கு இன்க்ரீஸ் ஆறது வேற எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமான்னு கேட்டா ரொம்ப ரேர் தான். 1 லட்ச ரூபாய் உதாரணத்துக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாங்கிறது 6 லட்ச ரூபாய் என்ன இருக்கும்? இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரியான ஐபிஓஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, வளரக்கூடிய ஸ்டாக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் நம்முடைய ரெகுலர் கிளாஸஸ் நம்ம சொல்லிக் கொடுப்போம். சரி, இது ஐபிஓல. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு என்ன இருக்கும்? ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். சரிங்களா? ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட் வந்து இறக்கக்கூடிய சூழ்நிலை. ஓகேங்களா? பியரிஷ் மார்க்கெட்னு சொல்லி சொல்லுவாங்க. பியரிஷ் மார்க்கெட்னா என்ன? அதாவது மார்க்கெட்ல வந்து வாங்கக்கூடியவங்களை காட்டிலும் விற்கக்கூடியவங்க அதிகமா இருக்காங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா இன்டர்நேஷனல் இம்பாக்ட். ஓகேங்களா? முக்கியமான காரணம் என்னது? இன்டர்நேஷனல் இம்பாக்ட்னு சொல்லுவாங்க. அது முக்கியமா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அவர் பல நாடுகள் மீது என்ன பண்றாரு? பொருளாதார திணிப்புகளை செய்யறாரு. இப்ப பிரைம் மினிஸ்டர் மோடி கூட என்ன பண்ணியிருந்தாங்க? அங்க போயிருந்தப்போ கூட அவங்க கூட ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க. ஓகே, எங்க நாட்டுல நீங்க அதிகமா டாரிஃப் நீங்க போறீங்க, அதனால நீங்க கம்மி பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னா உங்க நாட்டினுடைய பொருட்கள் அமெரிக்காவுக்கு வரும்போது நாங்க அதிகமா அதுல டாரிஃப், ஓகேங்களா, வரிகள் நாங்க விதிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆரம்பத்துல டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கனடால இருந்தும் மெக்சிகோல இருந்து என்ன பண்ணுவோம், நாங்க டாக்ஸ் போடுவோம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மேல நாங்க டாக்ஸ் போடுவோம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கால டாக்ஸ் போடுவோம்னு சொன்னாரு. சைனா கூட நாங்க நிறைய டாக்ஸ் போடுவோம். இது மாதிரி வரும்போது இந்தியா கூட நாங்க டாக்ஸ் போடுவோம். ஏன்னா எங்களுடைய பொருட்கள் வந்து இந்தியால இறக்குமதி செய்யும் போது இந்தியா நிறைய டாக்ஸ் போடுறாங்க. அது மாதிரி நாங்களும் என்ன பண்ணுவோம், டாக்ஸ் போடுவோம்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஓகேங்களா? இப்ப இந்த இமேஜ் பார்க்கும்போதே தெரியும். இந்த இமேஜ் வந்து நிப்டியினுடைய ஒரு இமேஜ். நிப்டிங்கிறது என்னது? இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் உடைய ஒரு இண்டெக்ஸ். நேஷனல்
ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உடைய இண்டெக்ஸ் தான் இந்த என்எஸ்சி. இந்த என்எஸ்சினா என்ன, இண்டெக்ஸ்னா என்ன, நிஃப்டினா என்னங்கிறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் நீங்க பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டீடைல்டா பார்ப்போம். இப்ப இங்க பாருங்க, இறக்கத்துல இருக்கிறது நல்ல கிளியராவே தெரியுது. ஓகே, போன அக்டோபர்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இறக்கத்துல தான் இருக்குது மார்க்கெட். சரிங்களா? இப்ப இந்த இறக்கமான மார்க்கெட்ல நம்மளால வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது ஏற்றத்துல இருக்கும்போது எத்தனை ஸ்டாக்ஸ் நமக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு கிடைக்கலனாலும் சில ஸ்டாக்ஸ் நமக்கு கிடைக்கும். உதாரணமா மார்க்கெட் ஏற்றத்துல இருக்கு, இந்த மாதிரி ஏறிட்டு இருக்குன்னு சொல்லி வைங்க. இந்த மாதிரி ஏற்றத்துல இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு 10 ஸ்டாக் கிடைக்குதுன்னு சொன்னா, இப்ப இந்த இறக்கத்துல இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2ல இருந்து 3 ஸ்டாக்ஸ்ங்கிறது நம்மளால எடுக்க முடியும். இப்ப இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் உடைய ரெசெஷன் பீரியட் இப்ப போயிட்டு இருக்கு. இப்ப அந்த 2ல இருந்து 3 ஸ்டாக்ஸ் எப்படி எடுக்கிறது? அதை நம்ம சொல்லிக் கொடுப்போம். உதாரணமா பாத்தீங்கன்னா சொன்னா இந்த ரெட்டிங்டன் பாருங்க, மொத்த மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இது ஏறிட்டு இருக்கு பாருங்க. மொத்த மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு? கீழே இறங்கிட்டு இருக்கு. ஆனா இந்த ஸ்டாக் என்ன ஆயிட்டு இருக்கு? மேல ஏறிட்டு இருக்கு. சொல்ல வருது புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரியான ஏறக்கூடிய ஸ்டாக்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்கே கண்டுபிடிக்கிறது? எந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது? அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கிளாஸஸ்ல நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஓகேங்களா? நம்ம கிளாஸஸ்ல வந்து எந்த ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஸ்டாக்ஸ் ஏறதுக்கு தயாரா இருக்கு, அதுக்கு என்ன பார்க்கணும், அதோடைய ஃபண்டமெண்டல்ஸ்னா என்ன, அதோடைய டெக்னிக்கல்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். நம்முடைய கிளாஸ்ல என்ன விதமான சிலபஸ் நம்ம கவர் பண்ணுவோம் அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, இப்ப ஸ்டாக் மார்க்கெட் வந்து டவுன்ல போனாலும் நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நம்மளால எடுக்க முடியும். என்னால பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட்டே வேணா, உங்களுக்கு கெயின் பண்றதுக்கு நானே இருக்கேன். ஓகே, இது வரைக்கும் நம்ம 9 பேட்சஸ் நடத்திருக்கோம். 9 பேட்சஸ்ல இருந்தும் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் நமக்கு என்ன இல்ல, நெகட்டிவ் ரிமார்க்குங்கிறது வந்தது இல்ல. ஓகே, நான் ஆரம்பத்துல என்ன பத்தியான ஒரு அறிமுகம் சொல்லக்கூடிய காரணம் என்ன? இஸ்லாமிய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உங்களுக்கு என்னால நடத்தி கொடுக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து உங்களுக்கு நடத்தி கொடுக்க முடியும். யூபிஎஸ்சி உடைய விஷயம் எதுக்கு சொன்னேன்னா, உலக பொருளாதாரத்தை பத்தியான ஒரு தெளிவு உங்களுக்கு என்னால ஏற்படுத்த முடியும். இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பலர் அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தான் தெரியும். அமெரிக்கன் மார்க்கெட்ல அல்லது அமெரிக்கன் பாலிசிஸ்ல எதெல்லாம் வந்து இந்தியன் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணும், உலக அரசியல் எதெல்லாம் வந்து இந்தியன் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறத பத்தி பெருசா தெரிய வாய்ப்பு இல்லை. காரணம், நாங்க யூபிஎஸ்சிக்காக நடத்திட்டு இருக்கும்போது எக்கனாமிக்ஸ்ல இதெல்லாம் நடத்திருக்கோம். அதுல எதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுங்கிறத அங்க நடத்திருப்போமோ அதெல்லாம் சேர்த்து தான் இங்க நடத்துறோம். ஓகே, இப்ப நம்ம ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சொல்லி எடுத்துட்டோம்னு சொன்னா நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது உண்டுன்னு சொல்லி சொன்னோம். ஆனா எந்த வகையிலங்கிறத நான் சொல்லல. இப்ப நீங்க ஒரு கடை வைக்கிறீங்க, ஒரு மெடிக்கல் ஷாப்போ ஒரு கிராசரி ஷாப்போ வைக்கிறீங்கன்னா ஒரு மினிமம் உங்களுக்கு இவ்வளவு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்களா? உதாரணமா நீங்க ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறீங்கன்னு வைங்களேன், இப்ப கடைக்கு ஒரு 50,000 வாடகை கொடுக்கணும். அதே மாதிரி 5,000 அட்வான்ஸ் கொடுக்கணும். கடைக்கு 5,000 வாடகை கொடுக்கணும். அதே மாதிரி அந்த கடைக்கு ஒரு ஷோகேஸ் நீங்க ரெடி பண்ணணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஏசி வாங்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி மருந்து சரக்கு நீங்க வாங்கி வைக்கணும். அப்ப மொத்தம் உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மினிமம் தேவைப்படும். 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு என்ன ஆகும் சொன்னா மினிமம் 5 lakhs அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படும். 20 lakhs வேணா நான் சின்னதா ஒரு கடை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அட்வான்ஸ் கொடுக்கறது, அங்க இன்டீரியர் ரெடி பண்றது, மருந்து வாங்குறது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 5 lakhs தேவைப்படும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னா நோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். இவ்வளவு நீங்க 5 லட்சம் வேணும், 4 லட்சம் வேணுங்கிற எந்த நிர்பந்தமும் கிடையாது. நீங்க 50,000 இன்வெஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம், 10,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் பண்ணலாம், நீங்க 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம். நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனா பெர்சன்டேஜ்ல நம்ம லாபங்கள் வரும். ஓகேங்களா? அது சில சமயங்கள்ல அதிகமா தெரியும். எப்படி? உதாரணமா வந்து நீங்க 10,000 போடும்போது உங்களுக்கு 5% அப்படின்னா வெறும் ரூ. 500 தான். என்னன்னா வெறும் ரூ. 500 தான் அப்படின்னு சொல்லி தோணும். ஆனா நீங்க 10 லட்ச ரூபா பண்ணும்போது 5%ங்கிறது ரூ. 50,000. 5 லட்ச ரூபா போடும்போது 5%ங்கிறது ரூ. 25,000. அப்ப மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது கிடையாது இங்க. நமக்கு கம்மியா இருக்குதோ, நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குதோ அதை வச்சு நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆச்சுங்களா? இதுதான் வந்து இங்க மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் என்ன? நீங்க ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்க அப்படின்னா அங்க 8 ஹவர்ஸ்ங்கிறது கம்ப்ளீட்டா நீங்க கொடுத்தாகணும். ஓகே, எக்ஸ்க்ளூடிங் டிராவலிங் டைம். நீங்க சென்னையில எல்லாம் இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க சென்னையில வந்து மார்னிங்ல வேலைக்கு போறது, ஈவினிங்ல வேலைக்குல இருந்து வர்றது, அந்த 1 ஹவர் நீங்க டிராவலிங் டைம் சேர்த்துட்டீங்கன்னு சொன்னா அது கிட்டத்தட்ட என்ன ஆயிரும்? 10 மணி நேரம் ஆயிரும். ஆனா இங்க அப்படி கிடையாது. மார்க்கெட்டுடைய ஓப்பனிங் டைமே மார்னிங் 9:15 9:15 ஆரம்பிக்கும், மதியானம் 3:30 மணிக்கு முடிஞ்சிடும். சாட்டர்டே சண்டே டிஃபால்ட்டா லீவு. கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்தா அன்னைக்கும் லீவ். சரி, இப்ப 9:15 இருந்து 3:00 வரைக்கும் நம்ம உட்காருவோமான்னு கேட்டா அப்படி கிடையாது. அது இன்ட்ராடே பண்ணக்கூடியவங்க தான் உட்காருவாங்க. நமக்கு இன்ட்ராடே பண்ண மாட்டோம். ஏன்னா அது ஷரியத்துடைய அனுமதிக்கு அப்பாற்பட்டு வருது. ஏன் இன்ட்ராடே ஷரியத்துடைய அனுமதிக்கு இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படைகளுக்கு அப்பாற்பட்டு வருதுங்கிறத
நம்ம ஷரியா கிளாஸ் நடத்தும் போது அதை பத்தி நம்ம டீடைல்டா பேசுவோம். அதனால உங்களுக்கு இந்த இவ்வளவு நேரம் நீங்க இங்க உட்காரணுங்கிற அடிப்படை அவசியம் எல்லாம் கிடையாது. 1ல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நீங்க இருந்தாலே போதுமானது. ரிசர்ச்சுக்கும் சேர்த்து நீங்க சிம்பிளா என்ன பண்ணிடலாம், 1 ஆர் 2 ஹவர்ஸ் உங்களுக்கு ட்ரேடிங் உங்களால முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா கோல்டு. கோல்டு விஷயம், கோல்டு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதான் சொல்லிட்டு, ஆனா பொதுவா சொன்னா ரெசெஷன் பீரியட்ல எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரெசெஷன் பீரியட் என்ன, உலகத்துல பொருளாதார மந்தநிலை இருக்கும்போது அப்போ கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்போ ஸ்டாக் மார்க்கெட் மூலியமாவும் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுதான் கோல்டு பீஸ் சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க, கோல்டு பீன் சொல்லுவாங்க. இப்போ கோல்டு பீஸ் மூலியமா நீங்க டைரக்டா பிசிக்கல் கோல்டு வாங்காம இன்டைரக்டா நீங்க வந்து கோல்டு பீஸ் உங்களால வாங்க முடியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் கிரியேட் பண்ணி கொடுக்குது. இப்ப நீங்க ரியல் எஸ்டேட் எடுத்துக்கோங்க. ரியல் எஸ்டேட்டும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான். சரிங்களா? ஆனா ரியல் எஸ்டேட்டை விட இங்க ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன அதிகம்னு சொன்னா, நமக்கு என்ன பிளஸ் சொன்னா லிக்விடிட்டி. லிக்விடிட்டின்னு என்ன அர்த்தம்? நீங்க ஒரு 10 லட்ச ரூபா நீங்க ஒரு இடத்துல வாங்குறீங்க. இன்னொரு 10 லட்ச ரூபா நீங்க ஸ்டாக்ஸ்ல வாங்குறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சினா நீங்க எதை யூஸ் பண்ண முடியும்? எது உங்களுக்கு டக்குன்னு பணமா கன்வெர்ட் ஆகும்னு சொன்னா ஸ்டாக்ல இருக்கக்கூடிய பணம் தான். இப்ப நீங்க ஒரு 10 லட்சம் இடம் வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க அதை விற்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய அவசரத்துக்கு என்ன கிடைக்கணும்? பையர் கிடைக்கணும். உங்களுடைய அவசரம் அவர் கண்டுபிடிக்காம இருக்கணும். கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொன்னா அடிமாட்டு விலைக்கு அவர் கேட்பாரு. ஓகே. இல்ல உங்களுக்கு விற்க மனசு இல்ல, நீங்க அடமானம் கொண்டு போய் வைக்கலாம், அடமானம் வைக்க போனீங்கன்னா அங்க வட்டி கட்டணும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட் அப்படி இல்ல. நீங்க 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க வெறும் 1000 ரூபாய் வெளியே எடுக்கிறனாலும் உங்களால எடுக்க முடியும். அதான் லிக்விடிட்டி. மொத்தம் நீங்க 10,000 ரூபாய் எப்படி ஒரு லேண்ட முழுசா சேல்ஸ் பண்ணி தான் 10,000 ரூபாய் உங்களால 10 லட்சத்தை வெளியே எடுக்க முடியுமோ, அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் ஸ்டாக் மார்க்கெட்ல கிடையாது. நீங்க 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் வெறும் 1000 ரூபாய் எடுக்கணும்னாலும் உங்களால எடுக்க முடியும். சரிங்களா? இப்ப நான் மேல சொல்லிருக்கக்கூடிய மத்த எல்லா எக்ஸாம்பிளும் நல்ல பிசினஸ் தான், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனா அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமான ஒரு அட்வான்டேஜ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்குன்னு சொல்றேன். இப்ப கிராசரி நீங்க ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சாலோ, ஒரு 8 ஹவர் வேலைக்கு போறவங்களா தான் இருப்பீங்க எப்படியும். கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, ரியல் எஸ்டேட் எல்லாமே நல்ல விதமான இன்வெஸ்ட்மெண்ட் தான். மார்க்கம் அனுமதி அளிக்கக்கூடியது தான். கவர்மெண்ட் அனுமதி அளிக்கக்கூடியதான். எந்த விதமான தவறுகளும் இது கிடையாது. ஆனா இங்க இருக்கிறத விட அதிகமான அட்வான்டேஜ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? சரி. இப்ப எனக்கு எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும். என்னால இத கத்துக்க முடியுமா? என்னால இத லாபம் சம்பாதிக்க முடியுமா? அப்படிங்கிறது ஐ கேன் அஷ்யூர் யூ. ஓகே. இப்ப நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 மந்த் உடைய கோர்ஸ். ஓகே. 1 மந்த் உடைய இந்த கோர்ஸ் இதுவா இருக்கும். இந்த 1 மந்த் உடைய கோர்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, சாட்டர்டே, சண்டே நீங்க விட்டுட்டீங்கன்னா 1 1/2 மந்த் வந்துரும். ஓகே. ஒரு 17ல இருந்து 18 கிளாஸ் வரைக்கும் ஒரு தியரி கிளாஸஸ்ங்கிறது இருக்கும். ஓகே. ஒரு 10 கிளாஸ் அப்படிங்கிறது பிராக்டிகல் கிளாஸ் தான் இருக்கும். அப்ப 28 கிளாஸ் நடுவுல வரக்கூடிய சாட்டர்டே, சண்டே விட்டீங்கன்னா 1 1/2 மாசம். இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஓரியன்டேஷன் செஷன் நடத்திருந்தேன். அதுல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, சார் 1 1/2 மாசத்துல எல்லாம் வந்து 1 மாசம் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் கத்துக்க முடியுமா? ரொம்ப நல்ல கேள்வி. எல்லாத்துக்கும் வரக்கூடிய யதார்த்தமான கேள்விதான் அது. இப்ப ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற வரைக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு கடல். ஓகே. அந்த கடல்ல வந்து நீங்க கடந்து என்ன பண்ணிட முடியாது. நான் கடலை கடந்துட்டேன், கடலுடைய ஆழத்துக்கு போயிட்டேன்னு உங்களால சொல்ல முடியாது. அதனாலதான் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அனுபவசாலியா இருந்தாலும், அவங்களுக்கு 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் அனுபவம் இருந்தாலும், அவங்க என்னமும் ஸ்டாக் மார்க்கெட்ல கத்துக்க தான் வேணும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப நம்ம இந்த 1 மாசத்துல என்ன சார் கத்துக்குவோம்னு என்ன கேட்டீங்கன்னா, நம்ம கரையில உட்கார்ந்து மீன் பிடிக்கிறது எப்படிங்கிறத கத்துக்குவோம். ஓகேங்களா? ஆழ்கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறது எப்படிங்கிறத நம்ம சொல்லி தர மாட்டோம். அது வந்து அட்வான்ஸ்டு லேர்னிங்ல வரும். ஓகே. நீங்க பேசிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு, நீங்க அட்வான்ஸா நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னா, அந்த அட்வான்ஸ்ட் டெக்னிக்ஸ்ல தான் உங்களுக்கு ஆழ்கடல்ல எப்படி இன்னும் உள்ள போறது, எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டை இன்டெப்தா கத்துக்கிறதுங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. நம்மளுடைய கோர்ஸ் அப்படிங்கிறது 1ல இருந்து 1 1/2 மாசம் வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த கோர்ஸ் வந்து கரையில உட்கார்ந்து மீன் பிடிக்கிறது எப்படி? சின்ன சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சின்ன சின்ன லாபங்கள் எடுக்கிறது எப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஓகே. அதுக்காக நம்ம பெர்சன்டேஜ் வைஸா சொன்னோம்னு சொன்னா, ஒரு 3 அல்லது 4 அல்லது 5% நம்மளால ஆரம்பத்துல லாபத்தை பார்க்க முடியும். அந்த 5% லாபம் எடுக்கிறது எப்படி? இப்போ எல்லா பிசினஸ்லயும் பாத்தீங்கன்னா 5% தான் ஆவரேஜ் ஏர்னிங். ஓகே. நீங்க எந்த மெடிக்கல் ஷாப் வச்சாலும், கிராசரி ஷாப் வச்சாலும், இல்ல மொபைல் ஷாப் வச்சாலும் என்ன சொன்னா, ஆவரேஜா 5% ரிட்டர்ன்ஸ் தான் எடுக்க முடியும். அதே 5% ரிட்டர்ன்ஸ அதை விட அதிகமான அட்வான்டேஜஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் எடுக்கலாம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் நடத்துறதுக்கு நம்ம அஷ்யூரிட்டி கொடுத்திருந்தோம். ஆனா என்னுடைய ஊர்ல இருந்து நடத்துவேன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா இன்னைக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தங்க கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேக்டரி ஓபன் பண்றாங்க. அவங்க நேத்து என்னை வர சொன்னாங்க. நான் வந்துட்டு நைட்டே திரும்பி போலாம்னு நினைச்சேன். ஆனா அவங்க இல்ல, நீங்க இருந்து தங்கிட்டு நாளைக்கு விருந்தெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும்னு சொன்னாங்க. அதனால ஃபேக்டரியில ஒரு ரூம்ல இருந்து நான் உங்களுக்கு இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஹைவேல இருக்குது. கோயம்புத்தூர் சேலம் ஹைவேல.
ஆரம்பத்துல இங்க டவர் இஷ்யூவா இருக்குமான்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, பாருங்க நீங்க எங்க இடத்துல இருந்தாலும் உங்களால உங்க வேலைய கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? உங்க ஊர்ல தான் இருக்கணும், அந்த இடத்துல தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, நான் இப்ப எங்க இருக்கேன்னா, என்னுடைய சொந்த ஊர் கரூர். ஆனா நான் இருக்கிறது சேலத்துக்கும் தர்மபுரிக்கு பக்கத்துல ஒரு கிராமம். அது நீங்க கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீங்க அந்த பேர. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துல நான் இருக்கேன். ஏன்னு சொன்னா, அங்க இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஃபேமிலி சிச்சுவேஷன். ஆனா அங்க இருந்துட்டே என்னால ஒரு மந்த்லி மேனேஜ் பண்ண முடியுது. ஒரு பட்டிக்காட்டுல கிராமத்துல இருந்து முடியுதுன்னு சொன்னா காரணம் ஸ்டாக் மார்க்கெட். அதே மாரி என்னுடைய எல்லா ஒர்க்கும் ஆன்லைன்ல. இப்ப நீங்க எங்க இருந்தாலும் உங்களால ஆன்லைன்ல இந்த பண்ண முடியும். உங்களுக்கு தேவையானது என்ன? அடிப்படையான சில நாலேட்ஜ் மட்டும் தான். அந்த நாலேட்ஜ நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு வந்து ஓகே நம்ம இத கம்ப்ளீட் பண்ணிருவோம். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க கேளுங்க. ஜாயினிங் ப்ராசஸ் பத்தி உமர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே. அப்போ இந்த 1 1/2 மந்த்ஸ்ல நீங்க உங்களால இந்த சின்ன பேசிக் கோர்ஸ் கத்துக்கிட்டு, கரையில உட்கார்ந்து உங்களால மீன் பிடிக்க கத்துக்க முடியும். நான் ஒவ்வொரு கிளாஸ் நடத்தும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஐ கேன் அஷ்யூர் யூ. ஓகே. ஏன்னா, நான் வந்து ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன்னா, நான் என்ன எதிர்பார்ப்பேங்கிறது எனக்கு தெரியும். அந்த விஷயத்த ஸ்டூடண்ட்ஸ் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அவங்களுக்கு குடுக்குறேன். போரிங் இல்லாம இருக்கணும். புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். பிராக்டிகலா நமக்கு நடத்துற மாரி இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான், நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த கிளாஸ்ல வந்து நம்ம ஏதோ கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஓகே. அந்த சாட்டிஸ்பாக்சன் கிரியேட் பண்ணி தர்றது என்னுடைய பொறுப்பு. இப்ப நமக்கு என்ன நம்முடைய கிளாஸஸ் என்ன இருக்கணும் சொன்னா பேசிக் டெர்மினாலஜிஸ். பேசிக் டெர்மினாலஜினா என்ன? இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய சில அடிப்படையான வார்த்தைகள் தெரியணும்ல. இப்ப மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு அதுல என்னென்ன அடிப்படையான சில வார்த்தைகள் தெரியும். ஓகேங்களா? அது உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. டாக்டர்ஸ்க்கும், நர்ஸுக்கும் தான் தெரியும். அப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கும்போது பேசிக்கா நமக்கு தெரிய வேண்டிய டெர்மினாலஜிஸ் என்ன? செபினா என்ன? என்எஸ்சினா என்ன? பிஎஸ்சினா என்ன? நிஃப்டினா என்ன? சென்செக்ஸ்னா என்ன? புல் மார்க்கெட்னா என்ன? பியர் மார்க்கெட்னா என்ன? ஷார்ட் செல்லிங்னா என்ன? இன்ட்ராடேனா என்ன? ஃபியூச்சர்னா என்ன? ஆப்ஷன் இந்த மாதிரியான பேசிக் டெர்மினாலஜிஸ் எல்லாத்தையும் கிளாஸ் 1ல நடக்கும். செகண்ட் கிளாஸ் நம்ம என்ன நடத்துவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்லாமிக் ஆங்கிள். இதான் வேணும். இப்ப முஸ்லிம் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து இஸ்லாமிய முறைப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். அப்ப இஸ்லாமிய முறைப்படி பண்றதுக்கு என்னென்ன மாரியான கண்டிஷன்ஸ் இருக்குங்கிறத நம்ம 2 பார்ட்ஸா பார்ப்போம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ன்னு சொல்லி 2 கிளாஸ் தனியா நடத்துவோம். 3வது என்னென்ன மாரியான இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஷன்ங்கிறது இருக்கு. நான் 1 மாசம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கா சார்? இல்ல 6 மாசம் எனக்கு ஆப்ஷன் இருக்கா சார்? இப்ப எனக்கு என் பொண்ணுக்கு வந்து 2 வயசு சார். என் பொண்ணு வந்து 20 வயசு அது கல்யாண வயசு வரும்போது அதுக்கு நான் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப இருந்து நான் பண்றதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? அத பத்தி நம்ம இங்க பார்ப்போம். ஓகேங்களா? எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் சொல்லுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? அத பத்தி டீடைலா பார்ப்போம். முக்கியமா டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன? ஒரு ஸ்டாக் எப்போ ஏறும், எப்போ இறங்கும். அதான் நமக்கு வேணும். எல்லா இப்போ வந்து நல்ல ஸ்டாக்ஸ் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான ஸ்டாக்ஸ்னா என்ன? இப்போ வந்து இன்ஃபோசிஸ் எடுத்துக்கலாம். இன்ஃபோசிஸ்ங்கிறது இந்தியால இருக்கக்கூடிய ஒரு ரெப்யூட்டடான ஒரு குட் கம்பெனி. ஐடில இருக்கக்கூடிய ஐடி லீடர்னே சொல்லலாம். அப்ப ஐடி கம்பெனி, ஐடியுடைய லீடர் நல்ல கம்பெனினா ஏன் அதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாங்க? நமக்கு பேர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம, பேர் தெரியாத ஒரு கம்பெனில இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம். அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் ஒரு ஸ்டாக் எப்போ ஏறும், எப்போ இறங்குங்கிறது தெரியும். அத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி குடுக்கும். ஓகே. அதே மாரி பாத்தீங்கன்னா, அதுல என்னென்ன விதமான பேட்டர்ன்ஸ் இருக்குது. அது என்னென்ன நமக்கு சொல்ல வருதுங்கிறத பார்ப்போம். அதே மாரி ட்ரெண்ட் லைன்னா என்ன? அத பத்தியான விஷயங்கள் பார்ப்போம். டாட்டாவும் ஃபேமஸான கம்பெனி தான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ்ங்கிறது இறங்கிட்டு இருக்கு. ஏன் இறங்கிட்டு இருக்கு? இப்ப நான் உங்களுக்கு ஒரு கம்பெனி காமிச்சேன். ரெடிங்டன் இது கண்டிப்பா 99% நீங்க யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இது ஏறிட்டு இருக்கு. ஆனா டாடா ஃபேமஸான கம்பெனி இறங்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? அதுதான் நம்ம கிளாஸ்ல கவர் பண்ணுவோம். அப்ப ட்ரெண்ட் லைன்னா என்ன? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? ஓகே ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன? அப்ப நம்ம எப்ப என்ட்ரி எடுக்கணும்? எப்ப நம்ம வெளிய வரணும்? அதே மாரி நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது நமக்கான சைக்காலஜி எப்படி இருக்கும்? ஏன்னா சில சமயங்கள்ல மார்க்கெட் வந்து நமக்கு ஆசை வார்த்தை காமிக்கும். அப்ப நம்ம அந்த ஆசை வார்த்தைக்கு நம்ம மயங்கிடக் கூடாது. சில சமயத்துல நமக்கு பயங்காட்டும். அந்த பயத்துலனாலும் பயந்து வெளிய வந்துறவும் கூடாது. அப்ப எந்த மாதிரியான மனோநிலை நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் இருக்கணும்? அப்படிங்கிறத பத்தி ட்ரேடிங் சைக்காலஜி தனியா ஒரு கிளாஸஸ் இருக்கும். நம்ம எப்படி அக்கவுண்ட் இதுல ஓப்பன் பண்றது? அது எப்படி ஹேண்டில் பண்றது? எப்படி பையிங், செல்லிங் பண்றது? அத பத்தி நம்ம இங்க டீடைலா பார்ப்போம். முக்கியமா என்னன்னு சொன்னா, நம்ம கோர்ஸ் உடைய எக்ஸ்க்ளூசிவ். நான் ஏன் சார் உங்ககிட்ட படிக்கணும்? எத்தனையோ பேர் நடத்துறாங்க. ஏன் அவங்ககிட்ட படிக்காம நான் உங்ககிட்ட படிக்கணுங்கிற உள்ளத்துல ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா, நான் அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் இன்டர்நேஷனல் இம்பாக்ட்ஸ். ஓகே. நம்முடைய மார்க்கெட்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள்ல ஒண்ணு இந்த இன்டர்நேஷனல் அளவுல நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அது என்னென்ன நிகழ்வுகள்? அது எப்படி நம்முடைய மார்க்கெட்ல தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத எக்ஸ்க்ளூசிவா நம்ம தான் சொல்லி தரோம். நம்ம 2 விஷயத்த எக்ஸ்க்ளூசிவா சொல்லி தரோம். ஒண்ணு இன்டர்நேஷனல் இம்பாக்ட் ஒண்ணு, 2வது ஷரியா உடைய ஆங்கிள். இந்த 2 விஷயத்தையும் நீங்க எங்கேயும் போய் உங்களால கத்துக்க முடியாது. இன்னொரு அகாடமி இருக்கு.
சென்னையில. ஆனா அங்கேயும் நான் தான் நடத்துறேன். ஓகேங்களா? 2வது நம்ம வந்து இங்கேயும் நான் தான் நடத்துறேன். ஷரியாவுடைய ஆங்கிள் உங்களுக்கு சொல்லி தரணும்னா, நீங்க ஒண்ணு அங்க போணும், இல்லன்னா இங்க தான் நீங்க வந்து படிச்சாகணும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகணும்ங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஓகே. இது இல்லாம வேற என்னென்ன டாபிக்ஸ் வந்து மிஸ் ஆகுதோ, வேற என்ன டாபிக்ஸ் தேவைப்படுதோ, அது எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 15ல இருந்து 17 தியரி கிளாஸஸ் உங்களுக்கு நடத்துவோம். தியரி கிளாஸ் மட்டும் இல்லாம பிராக்டிகலாவும் எப்படி பண்ணணும்ங்கிறத உங்களுக்கு நடத்தி காமிப்போம். ஓகேங்களா? பிராக்டிகலா நானும் செஞ்சு காமிப்பேன். நீங்களும் செய்து காமிக்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங்கும் நான் குடுப்பேன். அப்ப இந்த 1 1/2 மந்த்ஸ் கோர்ஸ்ல இது நீங்க என்ன படிப்பீங்கிற ஒரு சாராம்சம் தான் இது. இத தாண்டியும் பல விஷயங்கள் நீங்க படிப்பீங்க. ஒரு 13 டாபிக் தான் நம்ம குடுத்திருக்கோம். ஆனா 15 கிளாஸஸ் இருக்குன்னு சொன்னா ஒண்ணொண்ணையும் டீடைல்டா உங்களுக்கு நம்ம நடத்தி குடுப்போம். சரிங்களா? அது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய கோர்ஸ் உடைய ஃபீ டீடைல். கோர்ஸ் உடைய ஃபீ டீடைல் வந்து ஆக்சுவலி பல இடங்கள்ல பல மாதிரி வாங்குறாங்க. 8000 வாங்குறாங்க, 10000 வாங்குறாங்க, 15 வாங்குறாங்க, 27 வாங்குறாங்க, 45 வாங்குறாங்க, 49 வாங்குறாங்க. பலவிதமா இருக்கு. ஆவரேஜா 15,000 அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க எடுத்துட்டாலுமே கூட, நம்ம இல்ல இத வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்ல செஞ்சு குடுக்கணுங்கிறதுக்காக, நம்மளும் அ அகாடமியுடைய ஆர்கனைசர் உமர் அவங்களும் சேர்ந்து ஒரு 5,500 நம்ம ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி சொன்னோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஆவரேஜா இருக்கும். ஒரு டிஸ்கவுண்டட் ரேட்ல நம்ம செஞ்சு குடுக்குற மாரி இருக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னா, இல்ல நம்ம ஓரியன்டேஷன் செஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு, இன்னைக்கே ஜாயின் பண்றவங்களுக்கு இன்னும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆஃபர் குடுத்துறலாம். ஒரு 4,000 அவங்க ஃபீ பே பண்ணாலே போதும். நம்ம வந்து அவங்கள கிளாஸ்ல அவங்க அட்மிட் பண்ண வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இட் மீன்ஸ் என்னது? இன்னைக்கே நீங்க ஜஸ்ட் நீங்க ஒரு 1000 பே பண்ணி, உங்களுடைய பேர ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மீதி அமௌண்ட் பே பண்ணாலே போதும். ஆல்மோஸ்ட் 1 வீக்ல கிளாஸஸ் ஆரம்பிச்சிரும். அந்த 1 வீக்குள்ள நீங்க பே பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க 4,000 ஃபீ பே பண்ணிட்டாலே போதும். ஓகே. இன்னைக்கான டேட்ட தாண்டி நீங்க வந்து பே பண்ணீங்கன்னு சொன்னா, அந்த 5,500 நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? அப்ப இன்னைக்கு ஜாயின் பண்றவங்க ஜஸ்ட் ஒரு 1000 அவங்க குடுத்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, மீதி அமௌண்ட்ட கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குடுத்தாலும் போதுமானது. ஓகேங்களா? நீங்க என்ன அக்கவுண்ட்க்கு நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லி இங்க குடுத்திருக்கோம். நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவர் உமர் ஆர்கனைசர் உமரும் உங்களுக்கு தெரியும். என் பேரும் ஆக்சுவலி உமர் தான். அவர் பேரும் உமர் தான். அதனால நான் ஃபுல்லா உங்களுடைய கிளாஸ் வந்து டேக் ஓவர் பண்ண போறேன். எப்படி என்னுடைய 9 பேட்சஸ் ஆல்ரெடி நான் கவர் பண்ணேனோ, அதே மாரி உங்களுக்கும் நான் என்ன பண்ணி குடுக்க போறேன். இந்த பேட்ச் மூலியமா உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான கன்டென்ட்ட நான் குடுப்பேன். அத நீங்க அஷ்யூர்டா என்ன பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். அந்த ஷ்யூரிட்டி நான் உங்களுக்கு குடுக்குறேன். இந்த 1 மந்த்ல 1 1/2 மந்த்ஸ்ல ஸ்டாக் மார்க்கெட் பத்தியான ஒரு பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்துரும்ங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். இது சம்பந்தமா மேலும் உங்களுக்கு தகவல் வேணும்னு சொன்னா இந்த WhatsApp நம்பருக்கு நீங்க WhatsApp பண்ணுங்க, இல்ல கால் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ. இன்னைக்கான நம்முடைய ஓரியன்டேஷன் செஷன்ல நம்ம சொல்ல வந்த பேசிக் விஷயம் இதுதான். நமக்கு 1 ஹவர் மட்டும் தானே கிடைச்சிருக்கு. அதனால இவ்ளோ 1 ஹவர்ல நம்மளால இவ்ளோ விஷயங்கள் மட்டும் தான் சொல்ல முடியும். அது இல்லாம கிறிஸ்டல் கிளியரா சொல்லணுங்கிறதுக்காக ஷார்ட்டா நம்ம 1 ஹவர் உடைய ஆர்கனைசிங் நம்ம வச்சிருந்தோம். இந்த கோர்ஸ் பத்தியான டீடைல்டு எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா, நீங்க தாராளமா கிளாஸ ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. ஐ வில் ஆன்சர் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ மா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்? தாராளமா கேட்கலாம். ஆரம்பத்துல நம்ம காமிச்சிருந்த Q&A செஷனுக்கான டைம் நம்ம குடுத்திருக்கோம். இப்ப ஆரம்பத்துல இந்த காமிச்சிருக்கக்கூடிய இந்த சைட் தான் பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்றதுக்கான சைட். இதுல நம்ம டிரா பண்ணி வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கான சில விஷயங்கள். சார் கிளாஸ் முடிச்சுட்டு ஆமா கரெக்ட். ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா, ஒரு 1 1/2 மந்த்ஸ் உங்களுக்கு வந்து நம்ம ட்ரெய்னிங் குடுப்போம். அடுத்து பிளஸ் இன்னொரு 1 1/2 ஹவர் வந்து நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு டம்மி ட்ரேடிங் பண்ணுவீங்க. டம்மி ட்ரேடிங் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஒரு டெமோ ஆப் மாரி குடுத்துருவேன். அந்த டெமோ ஆப்ல உங்களுக்கு ரூ. 5,00,000 இருக்கும். ரூ. 5,00,000னா ரியல் பணம் கிடையாது. நீங்க மார்க்கெட்ட கத்துக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு டம்மி ஆப். அதுல டம்மி கரன்சி குடுத்திருப்பாங்க. அந்த 5,00,000 வச்சு நீங்க ட்ரேடிங் பண்ணி பழகணும். ஒரு 1 1/2 மாசம் கழிச்சு, இட் மீன்ஸ் நம்முடைய கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுடைய ட்ரெய்னிங்லாம் முடிஞ்சு 1 1/2 மாசம், ஒரு 3 மாசம் கழிச்சு, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆனதுக்கு அப்புறம், நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் என்ன பண்ணலாம்? நீங்க உள்ள கொண்டு வந்து இறக்கலாம். புரியுதுங்களா? அதனால 1 1/2 மாசம் நாங்க நடத்துவோம். உங்க 1 1/2 மாசம் நீங்க ட்ரெய்னிங் ஓனா நீங்க பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க ரியல் மார்க்கெட் சைடுக்கு நீங்க வரலாம். ஓகே.
அதுக்கப்புறம் நீங்க ரியல் மார்க்கெட் சைடுக்கு உங்களால வர முடியும், உங்களால ட்ரேட் பண்ண முடியும். ஆன்லைன்ல தான் கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் வந்து ஆன்லைன்ல தான் இருக்கும். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நீங்க ஜூம் மூலியமா நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸையும் உங்களுக்கு அகாடமி சைட்ல இருந்து என்ன பண்ணிடுவாங்க, செஞ்சு கொடுத்துருவாங்க. டவுட் இருக்கிறவங்க கேளுங்க. அதுக்காக தான் நான் இப்போ Q&A செஷன் நம்ம வச்சிருக்கோம் லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. ஐ ஹாவ் ஏ கொஸ்டின் சொல்றீங்க, நீங்க கேளுங்க. ரெக்கார்டட் வீடியோஸும் இருக்கும். நீங்க வந்து இன்கேஸ் உங்களால ஏதாவது அவசரம் வெளியூர் போயிட்டீங்க, உங்களால கிளாஸ் அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சுன்னு சொன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? லைவ் கிளாஸ் அட்டன் பண்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன். இல்ல இன்கேஸ் தவிர்க்க முடியாத காரணத்தினால கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னு சொன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, அந்த ரெக்கார்டிங்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மியூட்ல இருக்கு, நீங்க வாய்ஸ் மூலியமா டவுட் கேட்கணும்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். இப்ப நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கூட நீங்க பேசலாம். ஹலோ. சொல்லுங்கம்மா. எஸ் சார். குட் மார்னிங் சார். Good சார் morning. என்னோட கொஸ்டின் என்னன்னா, 1.5 மந்த் அதாவது 28 கிளாஸஸ் வந்து நீங்க எடுக்கிறது வந்து எத்தனை மணி நேரம் கிளாஸ் சார்? 1 ஹவருங்களா? ஒவ்வொரு கிளாஸும் வந்து 1 hour 5-10 மினிட்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 5-10 மினிட்ஸ். ஓகே சார். தென் ஆவரேஜா ஒவ்வொரு ஆஃப்டர் கிளாஸ் 1 தட் hour இருக்கும். 1 மந்த் ஆஃப் கோர்ஸ் ஆஃப்டர் தட் அந்த 1.5 மந்த்ஸ் வந்து பேப்பர் ட்ரேடிங் வந்து நீங்க அதே மாதிரி சேம் கிளாஸ் போகுமாங்க சார்? இல்ல இந்த அதாவது நம்ம 28 டேஸ் கிளாஸ் மட்டும் தான் இருக்குங்களாங்க சார்? இன்னும் நம்ம கிளியரா சொல்லணும் அப்படின்னா, ஆ. ஒரு 17-18 கிளாஸ் தியரி கிளாஸ் இருக்கும். ஒரு 10 ம். டேஸ் வந்து பிராக்டிகல் கிளாஸஸ் இருக்கும். பிராக்டிகல் கிளாஸஸ்ல எப்படி ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணணும், எங்க இருந்து செலக்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்களை பார்க்கணுங்கிறத ரியல் மார்க்கெட்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அதான் ஓகேங்களா? சார். அதாவது இந்த 28 டேஸ் தான் நம்மளுடைய கிளாஸ். இன்டராக்ஷன்ஸ் வந்து 28 கிளாஸ் தான். அண்ட் தென் ஏதாவது எங்களுக்கு இப்போ நீங்க சொல்ற மாரி ஆஃப்டர் தட் 28 கிளாஸஸ் ஏதாவது எங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, ஏதாவது பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது அப்போ வந்து உங்களுடைய சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கிடைக்குமாங்க சார்? தாராளமா. ஆஃப்டர் அதான் தட் சொல்றேன் 1 3 1/2 மந்த்ஸ் வரைக்கும் 3 மந்த்ஸ் ம். வரைக்கும் உங்களுக்கு நம்ம பேக்கப்ல இருந்து சப்போர்ட் பண்ணுவோம். 1 ஆ 1/2 அது மந்த் கிளாஸ் முடியும். 1 1/2 ஆ. உங்களுக்கு பேக்கப்ல நம்ம இருப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படாது. எங்களுடைய ஹெல்ப்ங்கிறது தேவைப்படாது. இல்ல ம். அதுக்கப்புறமும் உங்க டவுட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா வாட்ஸ்அப்ல உங்க டவுட் அனுப்பி நீங்க கேட்டுக்கலாம். நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகேங்க சார். சார் ஓகேங்க சார். தேங்க் யூ. சொல்லுங்கம்மா. ஃபென்டாபிளஸ் மார்னிங் சார். நான் உமா சார் ஸ்டூடெண்ட் தாங்க சார். ஆக்சுவலா நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் ரைசஸ் மில்லட்ஸ் எனக்கு வந்து சாரி உங்க வாய்ஸ் ஸ்டாக் சாரி. எனக்கு சரியா கேட்கல. இன்னொரு தடவை சொல்லுங்க ப்ளீஸ். சார். நான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சார். பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க சார். ஓகே. நம்ம ட்ரெடிஷ்னல் ரைசஸ் மில்லட்ஸ் அண்ட் பேடிஸ் இதோட பேடிஸ் எல்லாம் எடுத்து சேல் பண்ற ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து. பட் எனக்கு ஓகே வந்து சூப்பர். ஸ்டாக் மார்க்கெட் வந்து யூஸ் ஆகுமாங்க சார்? எந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். நான் அதான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 1ல இருந்து 2 மணி நேரம் கொடுத்தா போதும். 1ல இருந்து 2 மணி நேரம் ஓகேங்க. நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த 1 ஹவர் எதுக்கு ரிசர்ச் பண்றதுக்கு. இன்னொரு 1 ஹவர் எதுக்கு நீங்க மார்க்கெட் டைம்ல வந்து நீங்க பார்த்துட்டு அதை பையிங் செல்லிங் பண்றதுக்கு அவ்வளவுதான். அதான் நான் சொல்றேன் 1ல இருந்து இந்த அதிகபட்சமா மந்த்லி வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் 2 பேங்க்ஸ்ல. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்க சொல்றீங்க. ஆமாங்க சார். ஆமாங்க ஓகே. சார். 4 மெம்பர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் தென் குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க. அவங்க நேம்லயும் வந்து பண்ணிட்டு இருக்கேன். 4 பேருக்கும் போட்டுட்டு இருக்கேன். சூப்பர். HDFC அண்ட் இது ஆந்திரா பேங்க், ஓகே. யூனியன் குட் நேம் பேங்க். ப்ளீஸ். புஷ்பாங்க சார். ஓகே சூப்பர். இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நீங்க இண்டிவிஜுவலா டைரக்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது ஸ்டாக் மார்க்கெட். நீங்க யாராவது ஒரு ஓகேங்க சார். எக்ஸ்பர்ட் கிட்ட கொடுத்து நீங்க அவங்க மூலியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட். சார் என்னை விட ஒரு எக்ஸ்பர்ட் இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க எக்ஸ்பர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்க உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அவங்க அதுக்காக தனியா ஒரு கமிஷன் எடுப்பாங்க. ஓகேங்களா? எஸ் சார். அவங்க என்ன பண்ணுவாங்க, NAVன்னு சொல்லி கொடுப்பாங்க. NAVன்னு என்ன அர்த்தம்? நெட் அசெட் வேல்யூ. நீங்க எதுல கேக்குறீங்க, ரிஸ்க் அதிகமா கேக்குறீங்களா, கம்மியா கேக்குறீங்களா, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஒவ்வொரு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்லயும்
இயர்லிக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து 10ல இருந்து 15% தான். ஓகேங்களா? எஸ் சார். நான் இயர்லி ஒன்ஸும் நான் ரிட்டர்னும் எடுத்திருக்கேங்க சார். ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்க்ரீஸும் ஆயிருக்கு. அமௌண்ட் இன்க்ரீஸும் ஆயிருக்கு. ஓகே. ஸோ தென் வந்து என்னோட தாட் என்னன்னா, இப்ப என்னோட பிசினஸ் வந்து க்ரோ பண்றதுக்கு வந்து இது எனக்கு யூஸ் ஆகணும். அந்த நாலேஜ் எனக்கு வேணும். பட் எனக்கு இத பத்தின நாலேஜ் வரதுக்கே 2 இயர்ஸ் ஆச்சு என்னோட பிசினஸ். எப்படி தாராளமா இன்வெஸ்ட் பண்றது. தாராளமா நீங்க என்ன பண்ணலாம்னா, இது உங்களுக்கு ஒரு புது எஸ் சார். வேர்ல்டுக்கு எடுத்துட்டு போகும். ஓகேங்களா? இதுவரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்காத நாலேஜஸ நீங்க கெயின் பண்ணுவீங்க. அது மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க வந்து அத அப்ளை பண்ணனாலும் சரி, இல்ல நீங்க டைரக்டாவே ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாலும் சரி, அத நீங்க உங்களால எப்படி பண்றது, என்னென்ன பார்க்கணுங்கிறத இந்த கிளாஸஸ் நம்ம டீடைலா எடுத்துக்கணும். ஓகேங்க சார். நான் ஜாயின் பண்றேங்க சார். ஓகே. உமர் அத மெசேஜ் உங்களுக்கு பண்ணிக்கலாம். டீடைல்ஸ் குடுப்பாங்க. கிளாஸ் சம்பந்தமா வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க. இப்போ அதே தான் அவங்க சில பேர் கேட்டாங்க, 1 ஹவரா எவ்வளவு கிளாஸ் இருக்கும்ட்டு. 1 ஹவர் கிளாஸஸ் இருக்கும். அதே மாரி சொன்னா டைம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ரமலான் வரப்போகுது. பொதுவா வந்து என்னுடைய பேட்சஸ் வந்து ம். மார்னிங் 7 to 8 நடத்துவேன். ஆனா இப்ப ரமலான் வர இருக்கிறதுனால 7 to 8 நடத்த முடியாது. அதனால ஈவினிங் எஸ் டைம், சார். அதாவது ஃபாஸ்டிங்ல முடிச்சதுக்கு அப்புறம், இஃப்தார்ல முடிச்சதுக்கு அப்புறம் கிளாஸஸ் இருக்கும். ஈவினிங் 7 to 8 அல்லது வந்து 8 to 9 உங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. பெரும்பாலானவங்க இந்த 2ல எந்த டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணீங்களோ அந்த டைம் ஸ்லாட்ல நம்ம கிளாஸஸ் நடத்துவோம். ஓகேங்க இன்கேஸ் சார். உங்களால வேற ஏதாவது ஒரு ஒர்க்னால கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா உங்களுக்கு எஸ் ரெக்கார்டிங்ஸ் சார். கொடுத்துருவாங்க. ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க கிளாஸை நெக்ஸ்ட் கண்டினியூ கிளாஸ் பண்ணிக்கலாம். டவுட் கேட்கலாம் இல்லைங்க சார்? அப்படி சொல்லுங்க ரெக்கார்ட்ல சார். நமக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நாங்க கிளியர் பண்ணிக்கலாம். புரியல. சார் இப்ப ரெக்கார்டிங்னா சம் நான் என்னால அட்டெண்ட் பண்ண முடியல. நான் ரெக்கார்டிங் கிளாஸ் பார்க்குறேன்னும் போது எனக்கு கண்டிப்பா டவுட்ஸ் வந்ததுன்னாக்கா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வந்து உங்ககிட்ட கேட்க முடியும் இல்லைங்களா? அதாவது நீங்க ஒண்ணும் இல்ல, நான் வந்து 24/7 ஏன்னா இருப்பேன், வாட்ஸ்அப்ல இருப்பேன். உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு டவுட் வந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சிடலாம். நான் எப்போ பாக்குறேனோ உங்களுக்கு உடனே நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவேன். லைவ் கிளாஸஸ் ஓகேங்க. தான் இருக்கும். லைவ் கிளாஸஸ் தான் நம்ம டீச்சிங் பண்ணுவோம். லைவ் கிளாஸஸ் தான் எல்லாரும் அட்டென்ட் பண்ணணும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்றது அதுதான். ஏன்னா ரெக்கார்டிங்ஸ் இருக்குங்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம கிட்ட ஒரு அசால்ட் தனம் வந்துடும். அப்புறம் எஸ் சார். பாத்துக்கலாங்கிற ஒரு அசால்ட் தனம் வந்துடும். கடைசியில எல்லா கோர்ஸும் முடிஞ்சிடும். அது வரைக்கும் நம்ம கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து லைவ் கிளாஸ். அது உங்களால அட்டென்ட் பண்ண முடியாத பட்சத்துல ரெக்கார்டிங்ஸ். அந்த ரெக்கார்டிங்ஸும் நீங்க அடுத்த லைவ் கிளாஸ்க்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணிடணும். உங்களுக்கு ஏன்னா நம்மளுடைய எல்லா கிளாஸும் வந்து இன்டர் கனெக்டட். முதல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாதான் செகண்ட் கிளாஸ் புரியும், செகண்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாதான் தேர்ட் கிளாஸ் புரியும். இது மாதிரி இன்டர் கனெக்டடா இருக்கிறனால நடுவுல எங்கேயாவது ஒரு 2 கிளாஸ் விடுபட்டாலும் அடுத்து நம்மளுடைய கிளாஸஸ் புரியாது. கிளாஸஸ் வந்து தியரி நம்ம கம்ப்ளீட் பண்ணலன்னு சொன்னா நம்மளால பிராக்டிகல்ஸ்ல பிரசன்டேஷன் பண்ண முடியாது. இப்ப நம்ம 2 வாரம் சொன்னோம், 10 டேஸ் சொன்னோமா? அந்த 10 டேஸ்ல நான் பொதுவா என்ன பண்ணுவேன்னா 1 வீக் நான் எடுப்பேன் பிராக்டிகல்ஸ். 1 வீக் நீங்க பிரசன்ட் பண்றதுக்கு நான் என்கரேஜ் பண்ணுவேன், உங்களுக்கு கைட் பண்ணிடுவேன். நீங்க எங்கிட்ட கத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நடுவுல ஒரு கான்பிடன்ஸ் பில்ட் ஆயிரும். ஓகே, நம்ம வந்து செஞ்சு காமிச்சிட்டோம், நம்மளால பண்ண முடியுங்கிற ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு பில்ட் ஆயிரும். சரிங்களா? கிளாஸ் சம்பந்தமான பேசிக் டீடைல்ஸ். ஓகேங்க. உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து தாராளமா இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி கூட நீங்க கேட்கலாம். ஷூர் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ ஸோ மச். வேற யாருக்காவது டவுட் இருக்குங்களா? இல்ல, நான் கொஞ்சம் பேசிக்கிட்டுமா? உமா சார் பேசுங்க. தமிழ் பேசும் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வரவேற்புமா. வாய்ஸ் கேட்கா தெளிவா? கேக்குறதுங்க சார். ஹாப்பி மார்னிங் சார். வணக்கம் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். புஷ்பாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்மா. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். இல்ல, நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு எனக்கு தெரியாமலும் இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூஎஃப் ட்ரஸ்டோடைய மேனேஜிங் ட்ரஸ்டி அண்ட் ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டர் நான் தான், உமர். சரிங்களா? அது போக வந்து என்னை பத்தி நான் வந்து சுய விளம்பரம் பண்ணாம டைரக்டா விஷயத்துக்கு வந்துடுறேன். இன்னொன்னு சொல்ல போனா இப்போ உங்களுக்கு அவர் பேர் உமர் தான். சரிங்களா? அவர் பேர் முகமது உமர். சரிங்களா? முகமது உமர் சாரோட ஸ்டூடெண்ட் தான் நான். அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். அவர் தான் வந்து எனக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ட்ரேடிங்கை வந்து எனக்கு கத்துக் கொடுத்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு ட்ரேடிங்ல வந்து 0 நாலேஜ்ல இருந்தேன். அவர் தான் எனக்கு ட்ரேடிங்கை வந்து கத்துக் கொடுத்து ட்ரேடிங்கை வந்து நம்ம வந்து என்ன செய்யலாமா வந்து நானும் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேடிங்லாம் அந்த அளவுக்கு எனக்கு பெரிய நம்பிக்கைலாம் இல்லாம இருந்துச்சு. அவர் கத்துக் கொடுத்து நான் இன்னைக்கு வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா லைவா வந்து ரிசல்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அதனாலதான் வந்து நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் எடுத்து உங்களுக்குலாம் இந்த கிளாஸ் கொடுத்தா வந்து நல்லா இருக்குமேன்னு சொல்லி
ஒரு ஐடியா பண்ணி நானும் நம்ம உமர் சாரும் சேர்ந்து இந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கோம். சரிங்களா? அது மாதிரி இன்னொன்னு நம்ம சொல்ல விரும்பிக்கிட்டோம். மத்தவங்களே மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு வார்த்தை ஜாலங்கள்லாம் காட்ட விரும்பல. நீங்க வந்து ஒரே நாள்ல அம்பானி ஆகலாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அம்பானி, அதானி ஆகலாம்லாம் சொல்ல வரல. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கிட முடியும். ஒரு மிகப்பெரிய லாபம்லாம் வந்து இதுல கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். ஆனா உடனே கிடைக்காது. என்ன செய்யணும்? கொக்கு மாதிரி காத்திருக்கணும். காத்திருந்து நீங்க வந்து கத்துக்கிட தான் உங்களுக்கு என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா லாபம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து இந்த ட்ரேடிங்ல ஏமாறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, இன்னொருத்தர் 3வது தேர்ட் பார்ட்டியோட பேரை கேட்டு நீங்க இந்த ஸ்டாக்க வாங்குங்க, அந்த ஸ்டாக்க வாங்குங்கன்னு சொல்லி கேட்டு ஏமாந்து போறதவங்க தான் ஜாஸ்தி. சோ அவங்களா ஓன் அனாலிசிஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா ஏமாற மாட்டாங்க. சோ அந்த நாலேஜ கத்துக் கொடுக்கிறதுக்கு தான் இந்த கிளாஸ் வந்து மெயினா நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? சோ அதனால வந்து மத்த எல்லா இடத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபீஸ் டீடைல்ங்கிறது ரொம்ப கம்மி தான். அதைவிட கம்மியா வந்து இயர்லி பேர்ட் ஆஃபரா வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணதவங்களுக்கு 4000 கொடுத்துருக்கேன். அதையும் வந்து என்னது இனிஷியலா ஒரு 1000 மட்டும் நீங்க பே பண்ணிக்கிடுங்க நம்ம சொல்லியிருக்கோம். சோ எவ்வளவு சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? வேற ஏதாவது நீங்க டவுட் இருந்தாலும் நம்ம உமர் சார் கிட்ட நீங்க எப்ப வேணாலும் நீங்க கேட்க. இன்னைக்கு வரைக்கும் நான் சில டவுட் அவர்ட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்காப்ல. சரிங்களா? அதனால வந்து உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்ச பிறகும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அழகா அவர்ட்ட நீங்க என்ன செய்யலாம்? டவுட்ட கேட்டுக்கலாம். சரிங்களாம்மா? சோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓகேங்களா? ஓகேம்மா. தேங்க் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ உமர் சார். கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? சரிம்மா. அதுக்கு முன்னாடி அந்த நம்பரை வந்து நான் வந்து இன்னொரு மட்டும் நான் வந்து டைப் பண்ணி அனுப்பிடுறேன். சரிங்களா? இதான் அந்த ஜிபே நம்பர். அந்த நம்பர் நானும் வாட்ஸ்அப்ல காமிச்சிட்டுங்களா? ஆமா காமிச்சிருங்க. உங்களுக்கு குரூப்லயும் அனுப்பி விடுறேன். சரிங்களா? இந்த குரூப்லயும் ஷேர் பண்ணி விடுறேன். நீங்க அதையும் என்ன செஞ்சுக்கலாம்னா இன்னைக்கே வந்து உங்களோட சீட்டை வந்து அலாட் பண்ணிக்கிட்டுங்க. அதே மாதிரி வந்து நிறைய மெம்பர்ஸ் சேர்க்க மாட்டோம். அதை நான் இப்பவுமே சொல்லிருந்தோமா? சரிங்களா? நிறைய மெம்பர்ஸையும் நாங்க சேர்க்க மாட்டோம். ஒரு லிமிட் தான். அந்த லிமிட்டோட நாங்க வந்து அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? இதான் வந்து அந்த ஜிபே நம்பர். நீங்க ஸ்கேன் பண்ணி கூட அனுப்பலாம். அந்த ஸ்கேனிங்குள்ள இதுவும் நான் வந்து உங்களுக்கு தனியா வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். சரிங்களா? அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்க டீட்டெயில் கேட்டாலே உங்களுக்கு எல்லா விவரமும் நம்ம அனுப்பிடுவோம். ஓகேமா. ஸோ சண்டே வந்து உங்களுடைய எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. இல்லாட்டா ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க சண்டே வந்து இன்னைக்கு நீங்க உருப்படியா யூஸ் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பா ஜாயின் பண்ண சமயம் உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. கால் பண்ணாலும் சரி, வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி. ஆர்கனைசர் உமர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.